வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு 26/11/2024 அன்னைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை மாவட்டத்தில் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு நேர்காணலில் என்னென்ன கொஷின் எல்லாமே கேட்டாங்க, அதுக்கு எப்படி பதில் சொன்னாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இன்டர்வியூ நடைபெற இடத்துக்கு நீங்கள் போகும்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினலை பார்த்திங்கன்னா கையில் கொண்டு போயிருங்க. உங்கள் டிசியாக இருக்கட்டும், மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கும், ஆதார் கார்டாக இருக்கட்டும், பிஎஸ்டிஎம் வச்சு தான் அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டு, நீங்கள் பர்சனல் டிசேபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போயிருங்க. இது போக பார்த்திங்கன்னா 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே கொண்டு போயிருங்க. நீங்கள் என்னென்ன ஒரிஜினலாக கொண்டு போகிறீங்களோ அதுக்குள்ள டாக்குமெண்ட் ஜெராக்ஸில் 2 செட்டு எடுத்து கீழே செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிடுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோவும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக நடக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை உள்ளே அலோட் பண்ணுவாங்க. அதனால இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் கோட்லேயே போங்க. நார்மலாக இருந்தால் மட்டும் போதும். எந்த ஸ்பெஷலாக எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. நார்மலான ட்ரெஸ் கோடில் போயிருங்க. நீங்கள் அந்த இன்டர்வியூ நடைபெற ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. உங்களோட பேர் என்ன, உங்களோட அப்பா பேர் என்ன, உங்களோட அம்மா பேர் என்ன, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, எதுக்காக இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ பார்த்திங்கன்னா சின்னதாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கொஷினை பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் ரேஷன் கார்டு வகை என்ன, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி உங்கள் ரேஷன் கார்டு என்ன டைப்பில் இருக்குது, மொத்தம் எத்தனை டைப்பான ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரோட பேர் கேட்டிருக்காரு. நான் அந்த எந்த அமைச்சர் பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் கேட்டிருக்காரு. நீங்கள் எல்லா துறையோட அமைச்சர் பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக ஆன்லைனில் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கூட அவங்கக்கிட்ட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் அமைச்சர், முதலமைச்சர், குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கார்டில் வாங்குகிற பொருட்களோட விலைகள் கேட்டிருக்காங்க. சுகர் என்ன ரேட்டில் இருக்குது, பருப்பு என்ன ரேட்டில் இருக்குது, அரிசி பார்த்திங்கன்னா இந்த கார்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எம்எல்ஏ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான பிளேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் எந்த இடம் ஃபேமஸாக இருக்குமோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஷின் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கடுத்து சில நபருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட கார்டோட டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கார்டுக்கு எத்தனை கிலோ அரிசி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹெச் அந்த கார்டோட ஃபுல் டீட்டெயில் என்னன்னு சொல்லுங்கள், அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா என்ன சேலரி, சேல்ஸ்மேனுக்கு என்ன சேலரி, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஷாப்போட பொருட்கள் லிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, அதோட ப்ரைஸ் தெரியுமா, மினிஸ்டர் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் துறையோட மினிஸ்டர் எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இதை பற்றி கேட்டிருக்காங்க. சில கேண்டிடேட்டுக்கு நிறைய கொஷின் கேட்குறாங்க. சில கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக 4-5 கொஷினில் முடிச்சிடறாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4-5 கொஷின் மட்டும் கேட்டுட்டு இதோட அவங்களுக்கு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க, வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பிஎம் பிரசிடெண்ட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு நேஷ்னல் அனிமல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதோட மினிஸ்டர் யார், அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளேவர் என்ன, ரேஷன் கார்டு டைப் என்ன, உங்கள் கார்டு என்னென்ன, உங்கள் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தருவாங்க, அதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் டீட்டெயிலாக முடிச்சிருக்காங்க. சில கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி இருக்குது. உங்கள் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஷின் ஆன்சர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் கொஷின் ஆன்சர் இருக்கணும். இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்டி வைரஸ் நேம் என்ன, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் எத்தனை வகையான வைரஸ் இருக்குது, அதுக்கு எந்தெந்த மாதிரி விதமான ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணலாம்,
அதுக்கப்புறம் ரேமுக்கான எக்ஸ்பிரஷன், ரோமுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, அதுக்கப்புறம் ஏஎஸ்சிஐஐ அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஓஏபி கார்டுனா என்ன, அதுக்கப்புறம் ஏஏஒய் இந்த கார்டுக்கான விரிவாக்கம் என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா எப்போலேருந்து இதை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோ அரிசி வரையும் ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நேம், அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டோட மினிஸ்டர் யார் அப்படின்னு அதையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சிஎஸ்சி அப்படின்னா என்ன, அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில கொஷினும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கேட்டுட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் ஆகிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ரேஷன் கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கிறீங்க. உங்கள் கடைக்கு ஒரு வயது ஆனவங்க, ஒரு 70 வயசு 80 வயசு ஆனவங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி லேடி வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் எந்த மாதிரி நடந்துப்பீங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சில கொஷின் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு பொருள் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில ஜிகே கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திணைகள் என்றால் என்ன, திணையோட வகைகள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ ஒரு திணையை கொடுத்துட்டு அந்த திணையை பற்றி சில கொஷின் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார், தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் சொல்லிவிட்டு சென்டிமீட்டரில் எவ்வளோ வரும், சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டரில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எடை மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், மாற்றி புது மிஷின் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் சில கொஷின் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ரெடி ஆயிருங்க. இன்னும் நிறைய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாமே கவர் பண்ண முடியல, நமக்கு கிடைச்ச சில கொஷின் ஆன்சரை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். மேலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அதை பற்றி கொஷின் ஆன்சர் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.